Taste the Daily. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் 4ஆம் நாள் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து 7 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் 4ஆம் நாளான இன்று கோவில் சண்முக விலாஸ் மண்டபத்தில் கனிப்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கனிப்பந்தலில் ஆப்பிள், அன்னாச்சி பழம், மாதுளை பழம், வாழைப்பழம், ஆரஞ்சு உள்ளிட்ட பல்வேறு பழங்கள் கட்டப்பட்டுள்ளது. மேலும் திரளான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர். சென்னை அடுத்த குன்றத்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி சந்தன காப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளித்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முருகருக்கு தீபாராதனை நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சே கூடலூர் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முறையான பராமரிப்பு இல்லாமல் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்துள்ளது. தனது சொந்த கிராமத்தில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கூட விடியா திமுக அரசின் அமைச்சர் ஏவ வேலு கவனிக்காமல் இருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சே கூடலூர் கிராமம் ஏவாவேலு அமைச்சரனுடைய ஊர் சேகூடலூர் சொந்த ஊர் தான். இது 10 ஆண்டு காலமாக இந்த டேங்க் அப்புறப்படுத்தும் மேலே பூரா கொட்டிடுச்சு. உள்ளே போய் சுத்தம் பண்ணுறதுக்கு வழி கிடையாது, பயப்படுறாங்க ஆப்ரேட்டர்லாம். ஏறி போய் பார்க்கறதுக்கு இல்லை, சுற்றி பூரா அப்படியே படப்படியாக பேத்திடுச்சு, கம்பியே தெரியுது பூராமே. இங்கே ஸ்கூல் பசங்கள்லாம் ஒரு 9 மணிக்கு பஸ் ஏறுறாங்க. இங்கே எல்லாம் பேக்கெல்லாம் வச்சு தங்குறாங்க, ஒரு 10-20 பசங்களாட்டம். பயத்தில் இருக்கிறோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் திறந்த வெளியில் பாதுகாப்பற்ற முறையில் 1 லட்சம் நெல் மூட்டைகள் வைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் வேலி அமைக்காமலும் பாதுகாப்பற்ற வகையிலும் காட்டு பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை சேமிப்பு கிடங்கின் காவலாளி மிரட்டி அராஜகம் செய்தார். திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கடமைக்கு கூட எட்டி பார்க்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் இலித்துறை கிராமத்தில் ஹெலிகாப்டர் இறங்கு தளம் அமைக்கும் பணிகள் நடைபெறும் இடத்தில் இருந்து சேரும் சகதியும் கலந்த மழைநீர் வெளியேறி குடியிருப்புகளுக்குள் புகுந்தன. தனியாருக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் இறங்கு தளம் அமைக்கும் இடத்தில் தடுப்புச் சுவர் அமைக்காமல் பணிகள் நடைபெற்றதில் சகதியுடன் கலந்த மழைநீர் குடியிருப்புகளுக்குள் நுழைந்தது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு செய்து தடுப்பு சுவர்கள் அமைக்க உத்தரவிடும்படி அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். சென்னை மாதவரம் தொகுதிக்குட்பட்ட மாத்தூரில் பால் பாக்கெட் திருடப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. முருகராஜ் என்பவரின் கடையில் பால் விநியோகஸ்தர்கள் ஆர்டரின் பெயரில் பால் விநியோகம் செய்த நிலையில் 10 லிட்டர் பால் குறைவதாக கூறப்பட்டது. இதற்கு விநியோகஸ்தர்கள் சரியாக பால் விநியோகித்ததாக கூறியதை தொடர்ந்து கடையின் சிசிடிவியை ஆய்வு செய்ததில் 2 பேர் பைக்கில் பால் பாக்கெட்டை திருடுவது தெரிய வந்தது. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் பால் பாக்கெட் திருடர்களை கூட பிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். சென்னை சூளையில் சேரும் சகதியுமான சாலையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் சாலைகள் பழுதடைந்து குண்டும் குழியுமாக மாறி வருகிறது. சூளை டெமில்லோ சாலை மழையால் சேதமடைந்து பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாத அளவுக்கு சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. மேலும் தேங்கியுள்ள தண்ணீரால் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் எழுந்துள்ள நிலையில் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். இந்த ரோடு சரி பண்ணணும். மழை வந்தா தண்ணி நிக்குது, ரோடு சரியில்லை. 2வது இந்த கழிவு நீர் அது சுத்தம் பண்ணி தர மாட்டாங்க. கொசு தொல்லை, எல்லாரும் குழந்தை குட்டி வச்சுட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் டெங்கு காய்ச்சல், இதால நிறைய பாதிக்கப்படுறோம் நாங்க. அதுக்கப்புறம் பெரும் பிரச்சனைன்னு பார்த்தா எதிர்க்கே ஒயின் ஷாப்பு, எல்லா ஒயின் ஷாப்பும் மூடினாங்க, இந்த ஒயின் ஷாப் மட்டும் மூட மாட்டாங்க சார்.
கரூர் மாவட்டம் கூனம்பட்டியில் உயர் மின்கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கூனம்பட்டியில் உயர் மின்கோபுரம் அமைத்தால் விவசாயம் பாதிக்கும் என கூறி எதிர்ப்பு தெரிவித்து மனு அளிக்க வந்தனர். மனு அளிக்க வந்தவர்களை ஏவல் துறையினர் தடுத்து நிறுத்தியதால் கிராம மக்களுக்கும் ஏவல் துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தங்களுக்கு விருப்பமில்லாத திட்டங்களை திணிப்பதுதான் விடியலா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அந்த இடத்தில் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் அங்கே உயரழுத்த மின்கோபுரம் அமைக்க பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி செயல்படுகிறார்கள். நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் அரவக்குறிச்சி டிஎஸ்பி மற்றும் பரமத்தி ஆய்வாளர் நேரடியாக பொதுமக்களை மிரட்டி நாளை காலை JSW நிறுவனம் இங்கே கோபுரம் அமைப்பார்கள், நீங்கள் யாரேனும் எதிர்ப்பு தெரிவித்தால் உங்களை கைது செய்வோம் என்று மிரட்டி சென்றுள்ளனர். கல்லணையில் இருந்து மும்பாலை வரை 148 கிலோமீட்டருக்கு கால்வாயில் கான்கிரீட் மற்றும் சாய்தளங்கள் அமைப்பதில் 1000 கோடி ரூபாய்க்கு முறைகேடுகள் நடைபெற்று உள்ளதாக தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். 2650 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் 1650 கோடி ரூபாய்க்கு மட்டுமே பணிகள் நிறைவடைந்ததாகவும் 1000 கோடி ரூபாய்க்கு பணிகள் நடைபெறாமலேயே பணிகள் நிறைவடைந்ததாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் அதிகாரிகள் பதில் அளித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக அரசுக்கு புகார் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய், அதாவது 2050 கோடி மதிப்பீட்டுக்கு பதிலாக வெறும் 1650 கோடிக்கான பணிகளே அவங்க செய்திருக்கிறாங்க. 1000 கோடிக்கான பணிகளே செய்யப்பட்டதாக சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறையை சார்ந்த தஞ்சை கீழ்காவேரி கண்காணிப்பு பொறியாளரும் அதே போல திருச்சி தலைமை பொறியாளரும் பணிகள் செய்யப்பட்டதாக தற்போது அந்த பணிகளை நிவர்த்தி செய்திருக்கிறாங்க.